சனாதானம் ஒரு வாழ்க்கை முறை, அது எல்லோருக்கும் பொருந்தும். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சனாதனம் குறித்து பேசியவர்கள் அழிந்து போவார்கள் என உதயநிதியை மறைமுகமாக தாக்கி பேசியிருப்பது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்ற செய்தியை படித்தேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்லாமல் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நகரங்களிலும் முறையாக சரியாக அரசு எடுக்க வேண்டும். குறிப்பாக பெரிய நகரங்களிலே மெட்ரோ திட்டம் மற்றும் பல்வேறு துறைகளின் திட்டங்களின் அடிப்படையிலே குழி தோண்டி மூடாமல் ஆபத்தான நிலையிலே இருக்கிறது. சென்னையிலே குடியிலே ஒருவர் குழியிலே விழுந்து 4 நாட்களுக்கு முன்பு இறந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். இதனால் பல ஆபத்து நடக்கிறது, பல டிராபிக் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்களுக்கு பாதுகாப்பான முறையிலே எடுக்க வேண்டும். குறிப்பாக நீர் தேக்கத்தை குறைக்கக்கூடிய உயர் நிலையிலே மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் ஊராட்சியிலும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். சனாதானம் ஒரு வாழ்க்கை முறை, அது எல்லோருக்கும் பொருந்தும். ஆனால் புரிந்தவர்கள் புரியாமல், தெரிந்தவர்கள் தெரியாமல், அறிந்தவர்கள் அறியாமல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரவையிலே மாற்றம் இருக்கலாம், ஆட்சியாளருடைய செயல்பாட்டிலே மாற்றம் இருக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.